Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே பயனுள்ள வீடியோ தாங்க இது. நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணிட்டு வேணான்னு பொருளை வந்து தூக்கி போடுவோம் பாருங்களேன். சில பொருள்லாம் வேணான்னு டப்பாலாம் தூக்கி போடுவோம். அந்த மாதிரி டப்பாலாம் நம்ம வந்து திரும்ப எப்படி ரீயூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்கறவங்களா இருந்தா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும். இதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் போட்ட DIY எல்லா விஷயங்களும் நான் வந்து லிங்க் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இறங்கி பாரு. முன்னாடி போ, இங்கிட்டு போ, நின்று அம்மா ஃபோட்டோ எடுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு DIY செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஸ்பூன் ஹோல்டராக நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நெய் டப்பா. இதை வந்து வேறு டப்பாவில் நான் நெய்யை மாற்றி வச்சுட்டு இதை வந்து சுடு தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்மு, கத்திரிக்கோல், இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு, அப்புறம் நம்ம கடைங்கள்லாம் நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர் கொடுப்பாங்க இல்லையா, அதுதான். இதை வந்து மூணாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கார்னரில் அந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம வந்து ரோல் பண்ணோம் அப்படின்னா அழகாக ரோல் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த கார்னரில் பிரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து கம்மு வச்சு ஒட்டிடணும். இந்த மாதிரி நிறைய பேப்பர் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அந்த மாதிரி நிறைய பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 4 பண்ணுறதுனால நிறைய தேவைப்பட்டது எனக்கு. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். செஞ்சு வச்சுட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த நெய் டப்பா இருக்குது இல்லையா, இதில் வந்து எவ்வளோ ஹைட்டோ அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த நியூஸ் பேப்பரை வந்து ரோல் பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி நிறைய பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு கம்மு வச்சு தடவி இதை சுற்றிலும் ஃபுல்லாக அந்த கட் பண்ண ரோல் பேப்பரை சுற்றிலும் நம்ம வந்து ஒட்டிடணும். ஒட்டிட்டு நம்ம வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஸ்பூன் ஹோல்டராக நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து கரண்டியும் யூஸ் பண்ணிக்கலாம், அது கரண்டியெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. இப்போ பார்த்திங்கன்னா சுற்றிலும் ஒட்டிட்டேன். இதை வந்து ஒரு மணி நேரம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தோம்னா இந்த பேப்பர்லாம் விழுகாது. ஸ்பூன் ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த DIY பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் டைப்பில் வந்து ஒரு அட்டை எடுத்துக்கலாம். ரொம்ப மொத்தமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் வெட்டிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ரோல் பேப்பரை ஒட்டிட்டு இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குக்கர்லாம் இறக்கி நம்ம வந்து சூடாக வந்து டைல்ஸில் வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து கீழே வந்து இந்த பிளேட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து மண் சட்டி இந்த உருண்டையாக பானையெல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா இது மேலே வச்சோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது கீழே வந்து கறி எதுவும் பிடிக்காமல் நல்லாயிருக்கும் டைல்ஸில். இப்போ இதை வந்து அந்த ஸ்கொயர் டைப்பை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அட்டையில் வந்து நல்ல கலர் பேப்பரை ஒட்டிடுறேன். இப்போ இந்த மாதிரி அந்த பேப்பரை ஒட்டிட்டு இந்த ரோல் பேப்பரை வந்து உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைனுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஒரு பாதியாக பிரிச்சுட்டு இதை வந்து ஒரு லைன் பிரிக்கிறேன். அதுக்கப்புறம் இதையே வந்து 2 சைடாக பிரித்து இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சமாக ஒரு டிசைனாக வைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி தான் வந்து அடிக்கடி பண்ணிடுவேன். ஏன்னா வந்து டைல்ஸில் வந்து சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து அப்படியே வைக்கும்போது கறி பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. இதுதான் அந்த டிசைனு. இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம செய்கிற பொருள் எல்லாமே வந்து கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா நல்ல க்ரிப்பாக இருக்கும். இந்த ரோல் பேப்பர்லாம் கீழே விழாமல் நல்லாயிருக்கும். இந்த ஸ்பூன் ஹோல்டரும் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. 2 ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த DIY பார்க்கலாம். அடுத்த DIY என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெயெல்லாம் ஒரு ட்ரேயில் வச்சுருப்போம் இல்லையா, ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயில். அதே மாதிரி நான் வந்து இதை வந்து ஆயில் ட்ரேவாக நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா டேப் வாங்கின பாக்ஸு. இது வந்து 2012 டேப் வாங்கினோம். ஸோ அதனுடைய பாக்ஸை வந்து பத்திரமா நான் வச்சுருந்தேன்.
அந்த டப்பாவை தான் இப்போ வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். இதே மாதிரி அந்த 4 பக்கமும் வந்து அந்த சைஸ் வரியாக கரெக்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கம் வச்சு அழகாக ஒட்டிட்டு ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த ட்ரே வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். நான் வந்து கிச்சன் அடுத்த டிஐஒய் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மொபைல் வாங்கினது. இது வாங்கி ஒரு 2-3 வருஷம் இருக்கும் இந்த பாக்ஸு. இதை வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து அந்தந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன பீஸு இதை வந்து கொஞ்சம் டிசைனாக பண்ண போகிறேன். மேலே ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக ஒன்று செய்ய போகிறேன். கட் பண்ணி ஒட்ட போகிறேன். அவ்வளோதான். இப்போ நம்மளோட டிஐஒய் 4மே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஸ்பூன் ஹோல்டர். நம்ம வந்து கொஞ்சம் வெயிட்டான பொருள் கூட வைக்கலாம், நல்லா தாங்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் வந்து லாஸ்ட்டாக பண்ண டிஐஒய். நம்ம வந்து ஃபோன் வாங்கின மேல் கவர் அந்த பாக்ஸு இதை சுற்றிலும் ஒட்டிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இந்த பானையெல்லாம் வைக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும். அடுத்து வந்து இது வந்து ஆயிலுக்கு ட்ரேவாக யூஸ் பண்ண போகிறேன். இப்போ என்னென்ன எப்படிலாம் வச்சு அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இது பார்த்திங்கன்னா நான் வந்து கிச்சனில் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து சட்டி வந்து வைக்கும்போது கீழே வந்து டப்புன்னு வச்சுருவோம். சூடோடு வச்சோம்னா கீழே இதாகிடுமா, அதனால் இந்த மாதிரி வச்சு செஞ்சோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அதுக்காக இது மாதிரி ஒரு 2-3 செஞ்சு வச்சுருக்கேன். அது ரொம்ப பழசாயிடுச்சு. இது வந்து இப்போ உங்களுக்காக செஞ்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பார்ப்போம். இப்போ அடுத்து இந்த ஃபோன் ஸ்டோரேஜ் பாக்ஸு, இதில் வந்து நெய்யும் ஃபில்டர் காஃபி இதுவும் வைக்கிறேன். அவ்வளோதான். அடுத்து வந்து இந்த ஆயில் ட்ரேயை வச்சிடலாம். இதில் வந்து சில்வர் பேப்பரை வந்து போட்டு வச்சிடறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெய்யெல்லாம் வாங்கும்போது இந்த மேல் மூடி இருக்கும், அதை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஆயில் வைக்கிறதுக்கு வச்சோம் அப்படின்னா கீழே வந்து ஆயில் வந்து படாமல் அந்த அட்டைப்பெட்டி நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸாக இருக்கும். நான் எப்போவுமே தூக்கி போட மாட்டேன், இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து அந்த கார்னரில் இந்த அட்டைப்பெட்டி வச்சதுனால எல்லாமே செட் ஆகிடுச்சு. ரொம்பவே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மினிட்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.